லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையின் போராட்டக்கால நிலவரங்களை அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் சூழல் எப்படி இருக்கிறது? நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அங்கிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், மக்கள் என்ன கூறுகிறார்கள்? அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பின்பு கூட இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவர்கள் தொடர்ந்து எழுச்சியுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற அறிவிப்பு வந்த பிறகும் கூட முதலமைச்சரே அலங்காநல்லூரில் அந்த வாடிவாசலில் ஜல்லிக்கட்டை துவக்கி வைக்கிறார். மேலும் 2000 இடங்களில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது என்கிற அறிவிப்பு வந்த பிறகும் கூட இவர்களது கோரிக்கை, இங்கே போராடக்கூடிய இந்த போராட்டக்காரர்களின் கோரிக்கை நிரந்தர தீர்வு வேணும் என்பதை நோக்கி இருக்கிறது. மேலும் பழக்கப்படுத்தப்பட்ட காட்சிப்படுத்தும் வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காளை மாடுகளை நீக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடன் இது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் தயானந்த் இணைந்திருக்கிறார். அவரிடம் போய் இங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு? இந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது அன்சார் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாளாக நம்ம இந்த போராட்டத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி இருக்கிற கூட்டம் கூட மிகப்பெரிய எழுச்சியுடன், அதாவது முதல் நாளில் சில 100 பேர் ஆரம்பிச்ச இந்த போராட்டமானது நாளாக குறைஞ்சது 1000, 2000, 3000 இப்போ பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்க. அவங்களோட முக்கிய கோரிக்கையா இன்று அவசர சட்டம் பிறப்பிச்சு ஆளுநர் உத்தரவிட்ட நிலையில ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நாளை நடக்கும்னு உத்தரவு சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த நிரந்தர தீர்வை நோக்கி தான் இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த நிரந்தர தீர்வாக பிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் இருந்து காலையை உடனே நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இல்லாம அவங்க இந்த இடத்த விட்டு நகர்றதாவே இல்லைன்னு சார். அதனால இது ஒரு போராட்டம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டமா தான் தெரியுது சார். இந்த போராட்டம் உங்களோட ஊடகவியலாளராக குறைந்த 5 நாளா இங்க பக்கத்துல வந்திருக்கீங்க. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க இந்த போராட்டம்ங்கிறது அடுத்த கட்டமா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இவங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக முதலில் இதை முழுமையாக நிரந்தர தீர்வாக நமக்கு ஜல்லிக்கட்டு அடுத்த ஆண்டு மீண்டும் தடை வந்துவிடக்கூடாது. இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நாடாளுமன்றங்கள் கூடி அந்த அவசர சட்டத்தை நிரந்தர தீர்வாக அறிவிக்க வேண்டும். அதுவரை காத்திருப்போம் என்று ஒரு சிலர் இந்த போராட்டத்தில் ஒரு சிலர் தெரிவித்திருந்தாலும் கூட மீதமுள்ளவர்கள் அந்த நிரந்தர சட்டம் இயற்றப்படுவதற்கான ஆதாரத்தை தர வேண்டும், அதாவது அந்த நம்பிக்கையை தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறார்கள். தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து அவசர சட்டம் பிறப்பித்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட நிரந்தர தீர்வு இல்லாமல் இங்கிருந்து நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தை பார்த்தோமானால் ஒரு ஒழுங்குமுறை எல்லா பகுதிகளிலும் இங்கே இருக்கக்கூடிய தானாக ஒன்றிணைந்த அந்த இளைஞர்களின் அந்த ஒழுங்குமுறையை பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தில் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இந்த இளைஞர்களை ஒருங்குபடுத்துவதில் ஒருங்கிணைப்பதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பற்றி தெரிவிங்கள். அதாவது அன்சாரி இந்த போராட்டம் முக்கியமா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் தான். அதாவது ஒரு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே, ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது தொலைக்காட்சி வாயிலாக, ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் வாயிலாக தான் இதுக்கான ஒரு விதைகள் தூவப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ட்விட்டர்ல 2 லைன் ஸ்டேட்டஸ் போறதா இருக்கட்டும், பேஸ்புக்ல ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு பங்கு வச்சுன்னு சொல்லலாம். இளைஞர்கள் மத்தியில இளைஞர்கள் எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க இப்போ. அதனால இந்த தொழில்நுட்பங்கிறது ரொம்பவே அதிகமா இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான மீம்ஸ் எல்லாம் பகிரப்பட்டு வந்துருக்கு. அதனால உடனுக்குடனே எல்லா தகவல்களுமே இளைஞர்களுக்கு போய் சேர்ந்துருது. அவங்களை எந்த விதத்தையும் சரியான அரசியல் தலைமை இருந்தா, அது மட்டும் இல்லாம சரியா அரசியல் கருத்துக்களும் அவர்களுக்கு உடனடியாக போய் சேர்றதுனால அவர்கள் எந்த விதத்திலையும் சரியா ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த சமூக வலைதளங்கள் தான் இருந்து சொல்லலாம். அதாவது முதல்ல சில 100 பேர் ஆரம்பிச்சாலும் இந்த சமூக வலைதளங்களோட பங்குங்கிறது ரொம்பவே பெரிய அதிகமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வர்ற முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் அதிக அளவில் தங்களோட அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு முற்போக்கான கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போது அவர்களுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா சட்டத்துல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னா அதுக்கு பின்னாடி பிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் போராட வர்றவங்களுக்கு அதிக அளவுல நுணுக்கங்கள் தெரியாம ஒரு மேலோட்டமான ஒரு பங்கு தான் தெரியுது. ஆனா இருந்தாலும் இப்போ போராட்ட களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதிக அளவுல கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது சட்ட நுணுக்கங்கள் ஆகட்டும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இளைஞர்கள் நம்ம எப்படி கட்டுக்கோப்பா இந்த போராட்டத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே அதிகமா கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சார். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அவசர சட்டம் பிறப்பிச்சு ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படிங்கிற உறுதியை முதல்வர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த போராட்டம், அதாவது நாளைக்கு இளைஞர்கள் என்ன முடிவு, அதாவது தொடர்ந்து போராட போவதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து இது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுவாங்களா, அரசோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட அனுமானிக்க முடியுதான் சார்? அதாவது பொதுவாக சமூக வலைதளங்கள் குறித்த அந்த விஷயத்தை தெரிவிக்கும் பொழுது ஜல்லிக்கட்டு தொடர்பான வதந்திகள்
வேற ஏதாவது தவறான செய்திகள் பரவனா கூட இளைஞர்கள் அதை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அந்த செய்தியின் கீழே ஹேஷ்டேக் அந்த செய்தியும் இணைத்து இது தவறான தகவல், இதை மக்கள் பின்பற்ற வேண்டாம், நம்ப வேண்டாம் என்கிற அந்த பதிவுகளையும் பதிவேற்றம் செய்யறாங்க. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு, அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு ஒரு உறுதுணையா இருக்குது. அதே போல இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த கூட்டத்தில் அவர்களாகவே முன் வந்து குப்பைகளை சரி செய்வதும், அதாவது எல்லாருமே வந்து ஒரு சமூக வலைதள செய்திகள் குறுஞ்செய்திகள் மூலமாக ஒன்றிணைந்தவர்கள் தான். ஆனா அப்படிப்பட்டவங்க இங்க இருக்கக்கூடிய அது போன்ற அந்த குப்பைகளை அள்ளுதல், இந்த சாலை போக்குவரத்தை சரி செய்தல் போல இந்த மாதிரி விஷயங்களை தங்களை தானே ஆர்வமுடன் அந்த ஈடுபடுத்திக் கொள்கிற அந்த விஷயமாகட்டும், இங்க இருக்கவங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய விஷயமாகட்டும், குறிப்பா நேற்றைய தினம் பார்த்தோம்னா தொழுகை நடத்தப்பட்டது இங்கே. அதாவது இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகிறார்கள், அவர்களுக்கு அரணாக மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் நிற்கிறார்கள், அமைதி காக்கப்படுகிறது. இது போன்ற ஒரு ஒழுங்குமுறை என்பது தமிழகத்தில் ஒரு முக்கியமாக சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மெரினால இன்னைக்கு 5 லட்சம் பேர் கூடியிருக்கலாம். தமிழகம் முழுவதும் சுமார் 40-50 லட்சம் பேர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரே குறிக்கோளை, ஒரே புள்ளியை நோக்கி இந்த போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு. அதாவது இந்த போராட்டங்கிறது வந்து நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சார். அதாவது 1965 இந்திய எதிர்ப்பு போர், அது மூலம் 1983 ஈழத்துக்காக ஒரு போர், அது மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டங்கள், சொல்லப்போனால் 2013 ஈழத்துக்காக இளைஞர் அளவில் பெரிய எழுச்சி, இது மாதிரி பல்வேறு எழுச்சிகள் நம்ம வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கோம். சாதாரணமாக இருக்குது. அதாவது ஒரு தமிழன் அப்படிங்கிறது வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அவங்களுக்கு ரொம்ப புதுசு இல்லை அப்படிங்கிறதா உண்மையானது. இந்த போராட்டத்திலையும் அதிகமாக எல்லாத்தோட கட்டுக்கோப்பா, முக்கியமாக வந்து இந்த போராட்டங்கிறது வந்து தமிழனுக்கு புதுசு இல்லாமல் அது ஒரு கட்டுக்கோப்போட தான் எல்லாரும், அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறையில தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த அரசியல் கருத்து இருக்கும்போது அந்த கருத்துக்கள் பின்பற்றிய இந்த போராட்டங்களும் கட்டமைக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த போராட்டமும் அப்படிதான் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கருத்துக்களை தான் இதுவும் நகர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதோடைய அடுத்த கட்டமாக இந்த ஒரு அவசர சட்டம் வந்துருச்சு, நிரந்தர தீர்வு நோக்கி தான் இளைஞர்கள் எல்லாருமே அடுத்த கட்டமா நோக்கிட்டு இருக்காங்க. அதாவது சில பேர் வந்து அவசர சட்டம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனம் தளர்ந்தாலும் அதையெல்லாம் விட்டாம எங்களுக்கு வந்து அடுத்த கட்டமா நிரந்தர தீர்வு தான் வேணும் அப்படிங்கிற ஆணித்தரமா நின்றுட்டு இருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம இந்த அவசர சட்டங்கிறது வந்து ஒரு வெறும் 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடலாம், அதுக்கான சூழ்நிலைகள் வரலாம், இல்ல ஜல்லிக்கட்டு நடக்காம கூட போகலாம், உச்சநீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வேற மாதிரி வரலாம். இது மாதிரி ஏராளமான பரிணாமங்கள் இந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு தான் ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கும்னு பேசப்படுது சார். அது மட்டும் இல்லாம இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்க நிலையில ஒரு தமிழகமே காணாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டமா தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த போராட்டம், அதாவது தமிழக இளைஞர்களின் மாபெரும் எழுச்சி போராட்டம், அது இளைஞர்களின் போராட்டமாக இருந்து அனைத்து தரப்பினரின் போராட்டமாக வடிவெடுத்தது. இந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்பது தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த போராட்டம் என்பது அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து மாநிலத்தவர்களுக்கும், ஏன் அனைத்து நாட்டினருக்கும் கூட ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே இங்குள்ள போராட்டம் தற்போது பார்த்தீர்களானால் ஒளி வெள்ளத்தில் வந்து மெரினா மிதந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த இரவு நேரத்திலும் கூட தங்களது மொபைல் போன்களில் உள்ள அந்த பிளாஷ் லைட் மூலமாக ஒளியை பீச்சடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெரினாவில் இது போன்ற ஒரு ஒளி வெள்ளத்தை காணும் பொழுது தற்போது பார்த்தோமானால் அந்த கடற்கரை அருகாமை வரை இந்த கூட்டம் நிறைந்திருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு போராட்டம் என்பது சமீபத்திய நிலையில், அதாவது இளைய தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நடத்திய ஒரு சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி போராட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் லலிதா.